Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவில் brownie எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3/4 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா சலிச்சு எடுத்து தனியாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லிக்யூட் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பேல் எல்லோ கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நாட்டு சர்க்கரை 1/2 கப் போட்டுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் லைட்டாக உருக்கி எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்க்கலைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்க்கலாம். வெஜிடபிள் ஆயில் சேர்த்திக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நான் டார்க் சாக்லேட் வந்து 50 கிராம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ டார்க் சாக்லேட் 50 கிராம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கேக் ட்ரேயில் மாற்றிடலாம். டார்க் சாக்லேட்டில் சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். கேக் ட்ரேயில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து நட்ஸு, நான் இன்றைக்கி வால்நட் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கார்னிஷ்காக போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவனை 30 மினிட்ஸில் வந்து 170 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு ராகி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.